வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி 1 மில்லியன் ஃபாலோஸ் வச்சிருக்காங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு அவங்க எவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தாலுமே அது வந்து அது ஒரு அவங்களுக்கு போட்டோ எடுக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா வந்து ஒரு சினிமா கருத்து படத்தோடைய ஹீலர் படத்தை பத்தி பேசி வெற்றி அடையணும். இதுக்காக தான் உட்காந்துருக்கிறேன். யூடியூப் விட்டுரு, அதெல்லாம் விடல. சரி, நீ படத்தோட பத்தி பேசு, படத்தை பத்தி பேசு. ஆமா, நீ படத்தை பேசு கொடுப்பா. அது எல்லாமே அது வேண்டாம், அது வேண்டாம். படத்தை பத்தி பேசு. காத்துக்கருப்பு, இந்த படம் வெற்றி அடையணும்ப்பா. இந்த படத்துக்கு எல்லாம் உட்காந்து உழைக்கிறாங்க, கஷ்டப்படுற பேசுப்பா. சொல்ல வராரு, அது லேட் ஆகுது, அதனாலதான் சொல்லு. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தை பத்தியும் அந்த தெளிவான பேசிட்டேன்னா அப்புறம் நான் காத்துக்கருப்பு கலை இல்லைன்னே நினைச்சிருவாங்க. சம்பந்தம் இல்லாத பேசினாதான் காத்துக்கருப்பு கலை அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதனாலதான் என்னுடைய அடையாளத்துக்காக நான் இதை பேசிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. படம் வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பெறணும். எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல நல்ல கதைகள் வச்சு இந்த மாதிரி சார் மாதிரி நல்ல கதையா சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்தாக்க கண்டிப்பா படம் வந்து வெற்றி காணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து காமெடிங்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து எங்க பார்த்தாலுமே வந்து காமெடி தான் போயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து சினிமான்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், காமெடி இருக்கும், பாட்டு இருக்கும், அங்க ஃபைட் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் சினிமா. சோசியல் மீடியாவில் நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து என்டர்டைன்மெண்ட் அதிகமா போயிடுச்சு. இன்னைக்கு வந்து யூடியூப்ல இப்படி சும்மா தள்ளி விட்டாலே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரமும் சிரிக்கலாம், அந்த அளவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனா வரணும்னா, ஒரு இடத்த பிடிக்கணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் சென்டிமெண்ட்லாம் கிடையாது. எங்கேயாவது சோசியல் மீடியாவில் அப்படி இன்ஸ்டா தள்ளி விட்டோன்னே யாராவது அள வச்சுட்டு இருக்காங்களா? உட்காந்து யாராவது ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா? கிடையாது. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வீதிக்கு வீதி இன்னைக்கு வந்து எல்லார் கையிலயுமே போன் இருக்கு, எல்லார் கையிலுமே யூடியூப் இருக்கு. அதை தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனா ஒரு இடத்த பிடிக்கணும். அது என்னுடைய ஆசை.